ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா அவல வச்சு ஸ்வீட் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சனா ரெசிபீஸை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சனா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவல் கேசரி செய்யறதுக்கு கடாயில 1 கப் அவல் சேர்த்திக்கோங்க. அவல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அவல் நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த அவல் ஆறின பிறகு அவலை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அவல் கேசரி செய்ய ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகிருச்சு. 10 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து 15 ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன். நட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இந்த நட்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த அவலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி விழாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, அவல் நல்லா வெந்து வந்துருச்சு. 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். ஃபுட் கலர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, ஃபுட் கலர் நல்லா கலந்துருச்சு. அவல் கேசரி கடாயில ஒட்டாம வருது பாருங்க. கடைசியா நம்ம வறுத்து வச்சிருந்த நட்ஸை சேர்த்துக்கலாங்க. அவல் கேசரியும் நட்ஸும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.